தமிழ்நாட்டில் பல பழைய ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. சில நிலையங்கள் காலத்தால் மறக்கப்பட்டு விட்டன. ஆனால் சில இடங்கள் மனிதர்கள் மறந்தாலும் அங்கே இருந்தவர்கள் இன்னும் மறக்கவில்லை. இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த கதையை இரவு நேரத்தில் தனியாக கேட்கிறீர்கள் என்றால் கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் இந்த கதையின் முடிவில் நீங்கள் கேட்கும் அந்த சத்தம் கதை மட்டுமல்ல, சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் பயன்பாட்டில் இல்லாமல் போன ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அந்த நிலையம் 1980களில் மிகவும் பிஸியாக இருந்ததாக சொல்வார்கள். ஆனால் ஒரு விபத்துக்கு பிறகு அங்கு வந்தவர்கள் மெதுவாக குறைய ஆரம்பித்தனர். அந்த விபத்து சாதாரணமல்ல. ஒரு மழைக்கால இரவு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நின்றிருந்த ஒரு பெண் தன் கணவரை காத்திருந்தாள். அவரின் ரயில் தாமதமாகி இருந்தது. ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் காலியாக இருந்தது. மழைக்காற்று, மின்விளக்கின் விளக்குகள் மெல்ல மெல்ல எரிந்தது. அப்போது அவள் தூரத்தில் ஒரு ரயில் வருவது போல ஒளியை பார்த்தாள். உண்மையில் அந்த டிராக்கில் அந்த நேரத்தில் எந்த ரயிலும் வரவே கூடாது. சில நொடிகளில் அந்த ஒளி நேராக பிளாட்ஃபார்மை கடந்தது. அடுத்த நாள் காலை அந்த பெண்ணின் உடல் டிராக்கிற்கு அருகில் கிடந்தது. இந்த கதையின் நாயகன் அரவிந்த். அவன் ஒரு யூடியூபர். abandoned places, haunted locations, mystery videos இவைகளை எக்ஸ்ப்ளோர் செய்வது அவனுடைய கண்டென்ட். ஒரு நாள் அவனுக்கு ஒரு அனானிமஸ் மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டது. பிளாட்ஃபார்ம் 2க்கு இரவு 1:13 போ. இன்னும் அவள் காத்திருக்கிறாள். முதலில் இது பிராங்க் என்று நினைத்ததான். ஆனால் அதே நம்பரிலிருந்து ஸ்டேஷன், பழைய ஃபோட்டோ, ஒரு ட்ரெயின் டிக்கெட் மற்றும் ஆடியோ ஃபைல்ஸ் வந்தது. அந்த ஆடியோவில் ரயில் இன்னும் வரல. அந்த ஒரு சத்தம் அரவிந்தை அதிர வைத்தது. அவன் முடிவு செய்தான் அந்த இடத்துக்கே போய் வீடியோ ஷூட் பண்ணும் என்று. அந்த இரவு 12:32 அரவிந்த் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். வெளியில் இருந்து பார்த்தால் அது ஒரு இறந்த இடம் மாதிரி இருந்தது. சுவர் மீது பிளவுகள், கிழிந்த போஸ்டர்ஸ், ரஸ்டான ரயில்ஸ், எரியாத லைட்ஸ். ஆனால் அவன் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ஸ்டேஷன் கிளாக் மட்டும் புதிதாக இருந்தது. ஆனால் அது 1:13 நின்றிருந்தது. அவன் தன் கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். கைஸ், இப்போ நான் ஸ்டேஷன் உள்ளே இருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பிளேஸ் ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகுது. அவன் முதலில் டிக்கெட் கவுண்டரை ஷூட் பண்ணினான்.
பிறகு வெயிட்டிங் ஹால், அதன் பிறகு பிளாட்ஃபார்ம் 2 போகும் நேரோ பாதையில் நின்றான். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவன் ஒரு சத்தத்தை கவனித்தான். அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது பின்னால் இன்னொரு சத்தமும் அடியெடுத்து வைத்தது போல இருந்தது. அவன் நிற்கும்போது அந்த சத்தமும் நிற்கிறது. அவன் அப்படியாக பிளாட்ஃபார்ம் 2 வந்து சேர்ந்தான். அந்த இடம் முழுக்க பனிமூட்டம் போல இருந்தது. ஸ்டேஷனில் காற்றே இல்லாத நேரம். அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும் ஒரு குளிர். அரவிந்த் தன் ஃப்ளாஷ் லைட்டை பெஞ்சுகளில் மேல் போட்டான். அப்பொழுது அவன் கவனித்தான். தூரத்தில் பெஞ்சில் யாரோ இருப்பது போல அவன் கண்ணுக்கு தெரிந்தது. உடனே அவன் அருகில் சென்றான். அது பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை நிற சால்வை, நீளமான முடி, தலை மட்டும் குனிந்திருந்தது. அவன் முதலில் அது ஒரு பெண் என்று நினைத்தான். அவன் மெதுவாக அருகில் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க நீங்க? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? பதில் இல்லை. அவன் இன்னும் கொஞ்சம் அருகே சென்றான். அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்த, ஆனால் முகம் தெரியவில்லை. ஏனென்றால் அவள் முகம் இருந்த இடத்தில் முடி மட்டும்தான் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தது. அதனால் அரவிந்த் பின்னால் 2 அடிகள் பின்வாங்கினான். அந்த நேரத்தில் அவன் கேமரா ஸ்கிரீனில் ஒரு கிளிச். ரியலா அவன் முன்னால் பெஞ்ச் காலியாக இருந்தது. ஆனால் கேமரா ஸ்கிரீனில் அந்த பெண் இன்னும் உட்கார்ந்தபடியே இருந்தாள். அவன் புரிந்து கொண்டான். அவன் அதை நேரில் பார்க்கவில்லை. கேமராவில் மட்டும்தான் அந்த பெண் இருப்பதாக தெரிந்தது. அப்போது அந்த ஸ்கிரீனில் இருந்த பெண் மெதுவாக கேமராவை கண்டு திரும்பினாள். பிறகு ரயில் இன்னும் வரல. அதே ஆடியோ ஃபைல்ஸ். அதில் கேட்ட குரல். அரவிந்த் பயந்து ஓட முயன்றான். ஆனால் பிளாட்ஃபார்ம் எக்ஸிட் கேட், அவன் வந்த வழி இப்போது பூட்டப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் தானாகவே ஆன் ஆனது. அட்டென்ஷன் ப்ளீஸ், ட்ரெயின் அரைவிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஆனால் ட்ராக்கில் ரயில் இல்லை, சத்தம் மட்டும் இருந்தது. ட்ராக் காலியாக இருந்தும் ரயில் வருவது போல காற்று எழுந்தது. பேப்பர்கள் பறந்தன. பெஞ்ச் அதிர்ந்தது. சிக்னல் லைட் சிவப்பிலிருந்து பச்சையாக மாறியது. அரவிந்த் மூச்சை வாங்க முடியாமல் நின்றான். அந்த பெண் இப்போது பெஞ்சில் இல்லை. அவள் அவன் பின்னால் நின்றிருந்தாள். அவன் மெதுவாக திரும்பினான். அவள் முகம் இரத்தம் கலந்த மழை நீரில் நனைந்தது போல. கண்கள் வெறுமை, உதடு மட்டும் அசைந்தது. அவர் வருவாரா சொன்னார். அடுத்த நொடியில் அரவிந்த் திடீரென ட்ராக் பக்கம் இழுக்கப்பட்டான். அவன் கீழே விழுந்தான். கேமரா தரையில் உருண்டது. ஸ்கிரீனில் கடைசியாக ரெக்கார்டானது. பிளாட்ஃபார்ம் எட்ஜ் அருகே 2 கால். ஒன்று அரவிந்தின், மற்றொன்று தரையை தொடாத கால்கள். அடுத்த நாள் காலை ஸ்டேஷன் முன் நின்றிருந்த பைக்கை ஒருவர் பார்த்து போலீஸில் தகவல் தெரிவித்தார். அந்த ஸ்டேஷன் அருகே அரவிந்தின் கேமரா மட்டும் கிடைத்தது. அவன் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கேமரா ஃபுட்டேஜை போலீஸ் பார்த்தபோது ஒரு விஷயம் அவர்கள் கவனித்தார்கள். வீடியோவின் கடைசி 7 செகண்டில் கேமரா மிரர் ரிஃப்ளெக்ஷனில் அரவிந்த் மட்டும் இல்லை. அவன் பின்னால் பிளாட்ஃபார்மில் காத்திருந்த அந்த பெண்ணுடன் இன்னொரு மனிதன் நின்றிருந்தான்.
அவர்தான் அந்த பெண் 40 வருடங்களுக்கு முன்பு காத்திருந்த தன் கணவன். உண்மையில் அந்த இரவில் அவர்தான் வந்தாரா, அல்லது இன்னும் இருவரும் யாரையோ காத்திருக்கிறார்களா? நீங்கள் ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷனில் இரவு 1:13க்கு யாரோ ரயில் இன்னும் வரல என்று கிசுகிசுத்தால் திரும்பி பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.